சோழர்களும் பாண்டியர்களும் பல்லவர்களும் அள்ளி அள்ளி கொடுத்த இந்த கோவில் இன்னைக்கு சாமி கும்பிட கூட யாருமே இல்லை. இவரை பார்த்தா பகை நாட்டு அரசர் எல்லாமே வாழை கீழே போட்டு ஓடி போயிடுவானுங்க. ஒரு சின்ன குழந்தை 1300 வருடங்களுக்கு முன்னாடி பயணம் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி பாடல் பாடி வந்திருக்காங்க. கல்லுலேயே ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. நிறைய கோவில்களில் மன்னர் பேர் மட்டும் தேடி தேடி அழிக்கப்பட்டிருக்கும். சோழர்களும் பாண்டியர்களும் பல்லவர்களும் அள்ளி அள்ளி கொடுத்த இந்த கோவில் இன்னைக்கு சாமி கும்பிட கூட யாருமே இல்லை. கிட்டத்தட்ட 1300 வருடங்கள் பழமையான இந்த கோவிலில் பல கல்வெட்டுகள் இருக்குது. இங்கே மிக முக்கியமான ஒருத்தருடைய கல்வெட்டு இருக்குது. சோழ சாம்ராஜ்யத்துடைய சிம்ம சொப்பனமாக இருந்தவர் அவரோட கல்வெட்டு இந்த கோவிலில் இருக்குது. இந்த கோவிலில் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. இந்த காணொலியில் இந்த கல்வெட்டுகள் என்ன தகவல் சொல்லுது, இந்த கோவிலுடைய அமைப்பு எப்படி இருக்குது, இதோடைய சிறப்புகள் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் மனோஜ் முருகன். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். காணொலி முழுவதும் பாருங்கள். இது கோவிலுடைய முகப்பு பகுதி. ஸோ உள்ளே தான் இறைவன் வந்து இருக்கார். நம்ம சொன்ன அந்த பாடல்லாம் கூட இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள். திருஞான சம்பந்தர் வந்து இங்கே தேவார பதிகம் படிச்சிருந்திருக்காரு. ஸோ எவ்வளோ அழகான ஒரு தூண். அதாவது இந்த கோயிலுடைய இன்றைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குரங்காடுதுறை, வட குரங்காடுதுறை அப்படின்றாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு வந்து இறைவனை வந்து வழிபடுற மாதிரி இருக்குது. சுற்றியும் குரங்குகள் இருக்குது. ஸோ இதை வந்து சொல்லி இது குரங்காடுதுறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால இந்த பேர் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 1300 வருடங்களுக்கு முன்னாடி அந்த பாடலில் கூட குரங்காடுதுறை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் இந்த கற்றலை வந்து கட்டியிருந்திருக்காங்க. இது பல்லவர்கள் வந்து ஏற்கனவே கட்டியிருந்தாலும் கூட சோழர்கள் வந்து திருப்பணியோ இல்லை திருப்பி மீட்டமைச்சோ வந்து இந்த வந்து கட்டியிருந்திருக்காங்க. உள்ள தயாநிதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி இறைவனை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த துவார பாலகர் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்தை சேர்ந்ததாக இருக்கணும். இந்த முகாமைப்பு எல்லாமே இது அப்படி தான் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு கல் விளக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி வந்து இந்த விளக்கு வந்து குத்து விளக்கு மாதிரி இப்போ பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. ஸோ உள்ள இறைவன் இருக்காரு. இங்கே நின்று கிட்டத்தட்ட 1300 வருடங்களுக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் வந்து பாடல் பாடியிருக்காரு. நினச்சி பார்த்தாலே பெரிய விஷயமா இருக்குது. ஒரு வாழ்ந்த மனிதர். நீங்கள் இந்த ஆன்மீகம், வரலாறு இதெல்லாம் தாண்டி விட்டுருங்க. ஒரு சின்ன குழந்தை 1300 வருடங்களுக்கு முன்னாடி பயணம் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி பாடல் பாடி இருந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம். சூழ்ந்திருக்க கங்கை தாங்கும் எம்பெருமான் வீற்றிருக்கும் திருக்குறுங்குடித்துறை நாம் பாடி போற்றிடுவோமே. இன்னைக்கு நம்மளாம் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கே யோசிக்கிறோம். அதாவது கோவில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆன்மீகத்துக்காக மட்டும் இல்லை, வரலாற்றுக்காகவும் இருக்குது. நீங்கள் கோவிலுக்கு வாங்க, நிறைய கோவில்களை வந்து நம்ம இது பண்ணோம். நம்ம அதனால தான் அந்த 500 கோவில் பயணம் கூட திட்டம் திட்டி இப்போ போயிட்டுருக்கோம். அதில் ஒரு கோவில் தான் இந்த கோயிலும் கூட. சரி, இப்போ நம்ம வந்து இந்த கோயிலுடைய ஒரு சின்ன சின்ன தகவல் பார்த்தோம். இப்போ நேரடியாக கல்வெட்டுக்களில் இறைவனோட பேரையும் கல்வெட்டுக்கள் என்ன குறிப்பிடுது அப்படின்றதையும் நம்ம வெளியில் போய் பார்க்கலாம். அமைதியாக இருக்குங்க இந்த கோயில். வந்து யாருமே இல்லை இங்கே. இங்கே இந்த மெய்காப்பாளர் இருக்காங்க. அப்புறம் அப்போ அதை வந்து அர்ச்சகர் வந்துட்டு போனாங்க, அவ்வளோதான். வேறு சாமி கும்பிட கூட இந்த கோயிலுக்குலாம் யாருமே வரமாட்டுறாங்க. இங்கே நான், இறைவன், அப்புறம் சந்தோஷம் காணொலி எடுத்துகிட்ருக்காரு. நாங்கள் மட்டும்தான் இருக்கோம், வேறு யாரும் இல்லை இங்கே. இது சொல்கிறதுக்கு நகைச்சுவையாக இருந்தாலும் உண்மை இதுதான். இங்கே எல்லா கோவிலுக்கும் எல்லாருமே கிளம்பி வரணும். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நீங்களும் வரணும். வாங்க நம்ம கல்வெட்டுக்களை பார்ப்போம்.
இந்த கோவில் கருவறை சுற்றி தான் கல்வெட்டுக்கள் எல்லாமே இருக்குது. இந்த கோவில் கிட்டத்தட்ட 1300 வருடங்கள் உறுதியாக பழமையானது. ஏன்னா இங்கே வந்து தேவார பாடல் வந்து பாடியிருந்திருக்காங்க. அதற்கு முன்னாடி இந்த கோவில் வந்து பழமையானது அப்படின்றதற்கான ஆதாரங்கள் வந்து நமக்கு இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இங்கே இந்த சிற்பங்கள் தான். நம்ம உள்ள கூட பார்த்தோம், துவாரபாலகர்கள் கூட பல்லவர்களுடைய கலைப்பாணியில் இருந்தது. இந்த சிற்பங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்களுடைய கலைபாணியை வந்து எடுத்துக்காட்டுது. இந்த தவ்வை இது எல்லாமே வந்து. ஸோ அதனால் இந்த கோவில் வந்து 1300 வருடம் பழசு. அதற்கு முன்னாடி கூட இந்த கோயில் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற இந்த கற்றளி வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா இதோட அமைப்பும் சரி, இந்த முதல்ல இருக்க கல்வெட்டுகளும் சரி, ஆதித்த சோழருடைய காலத்தில் இது கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இங்கே வந்து ஒரு முதல் கல்வெட்டு வந்து இருக்குது. இந்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா துண்டு கல்வெட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த கோவில் வந்து முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதை திருப்பணி பண்ணும்போது பிரித்து கட்டியிருந்திருப்பாங்க. அதனால தான் கல்வெட்டு வந்து மாறி இந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆகிருக்கு. இங்கே முக்கோண கிளாநடிகள்னு ஒருத்தவங்களோட பேர் போட்டிருக்காங்க. நிறைய சோழ அரசிகளோட பேர் வந்து முக்கோண கிளாநடிகள்னு சொல்லி இருந்திருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு பேர். ஆனால் இவங்க யாரோட மனைவி? உத்தம சோழரோட மனைவியா, இல்லை வேறு யாரவங்களோட மனைவியா, இல்லை சோழ நாட்டிலேருந்து வேறு பெண்ணோட பேரா அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா இந்த கல்வெட்டு முழுசாக இருந்தால் தான் நமக்கு தெரியும். இங்கே வந்து என்ன தானம் கொடுத்தாங்க அப்படின்றது கூட நமக்கு இதில் வந்து தெரியல. இதை தாண்டி இந்த கோவிலில் இன்னும் நிறைய கல்வெட்டுகள் இருக்கு. இங்கெல்லாம் கூட கல்வெட்டுகள் அதிகமாக இருக்கு. இங்கே இறைவனோட பேரை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த கோயிலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வட குரங்காடுதுறை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. கல்வெட்டுகளில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இங்கே ஒரு மன்னரோட பேர் வருது. ஆனால் ஓகே, எந்த மன்னர் அப்படின்றது தெரில. ஏன்னா இது வந்து சிமெண்ட் வச்சு அடைச்சிட்டாங்க. இங்கே பாருங்க, இங்கே குரங்காடுதுறை மகாதேவருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. கிட்ட காட்டுங்களேன். இங்கே குரங்காடுதுறை மகாதேவர், கொஞ்சம் கிட்டையே கல்வெட்டை காட்டுங்க. குரங்காடுதுறை மகாதேவருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஸோ இது வந்து இறைவனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா குரங்காடுதுறை மகாதேவன் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து திருன்னு இருக்குது. அப்போ திரு குரங்காடுதுறை மகாதேவர் அப்படின்றது இறைவனோட பேர். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கல்வெட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 கல்வெட்டுமே ஒரே ஆளோட தான் இருக்கணும். இங்கே அந்த முக்கியமான கல்வெட்டு இருக்குது, முக்கியமான ஒருத்தரோட கல்வெட்டு. இவரை பார்த்தா பகை நாட்டு அரசர் எல்லாமே வாழை கீழே போட்டு ஓடி போயிடுவானுங்க. எங்கடா இவன் போருக்கு வந்து நம்ம தலையாவது வெட்டிடுவானு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும். ஸ்வஸ்தி ஸ்ரீ பாண்டியனை தலை கொண்ட கோப்பரகேசரி வன்மருக்கு ஆண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஆதித்த கரிகாலருடைய கல்வெட்டு. போர்க்களத்தில், சேவூர் போர்க்களத்தில் வச்சு வீரபாண்டியருடைய தலையை வந்து வெட்டின நம்ம ஆதித்த கரிகாலருடைய கல்வெட்டு. எனக்கு தெரிஞ்சு இதுவும் அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து சிமெண்ட் வச்சு பூசிட்டாங்க. ஆனால் இங்கே நை தலை கொண்ட கோப்பரகேசரி வன்மருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. கிட்ட காட்டுங்களேன். இங்கே நை தலை கொண்ட கோப்பரகேசரி வன்மருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆண்டு ஷானா 4வது வடகரை மிரை கூற்றத்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மிரை கூற்றம் அப்படின்றது இந்த ஊரோட அன்றைய பெயராக இருந்திருக்கு. எயினனூர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எயினனூர் திரு குரங்காடுதுறை மகாதேவர். ஸோ இந்த ஊரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மிரை கூற்றமாக இருந்திருக்கு. அதன் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எயினனூர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க ஆதித்த கரிகாலருடைய காலத்தில். இது வளநாடான்னு கேட்டிங்கன்னா இவரோட காலத்தில் இது வளநாடு கிடையாது. ராஜராஜர் தான் வந்து வளநாடுகளை வந்து மாற்றி இருந்திருப்பார். அப்புறம் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த பாண்டியனை தலை கொண்டதை வந்து ஒரு சிறுமையை வந்து சொல்லுவாங்க. ஏதோ வீரபாண்டியன் வந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு, ஆதித்த கரிகாலர் போய் தேடி போய் வெட்டினார், அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஆதித்த கரிகாலருக்கும் சிறுமைப்படுத்துறது, பாண்டியரையும் சிறுமைப்படுத்துறது, வீரபாண்டியரையும். 2 பேரும் சேவூர் போர்க்களத்தில் ஒரு மிகப்பெரிய போர் செஞ்சாங்க. அந்த போரில் தான் வீரபாண்டியனுடைய தலையை வெட்டினார். வீரபாண்டியன் எதுக்காக தலையை வெட்டப்பட்டார்னா, அவர் ஏற்கனவே வந்து இவருடைய தாத்தா ஆதித்த கரிகாலருடைய தாத்தா தலையை வந்து வெட்டி இருந்திருப்பார். அந்த போர்னால தான் இவரோட தலையை வந்து அவங்க வெட்டினாங்களே தவிர 2 பேரும் சிறுமைப்படுத்தி ஓடி ஒளிஞ்சவரெலாம் தேடி பிடிச்சலாம் வெட்டது கிடையாது. ஸோ இது வந்து நம்ம இந்த பொன்னியின் செல்வன் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து வரலாறு வந்து படிக்கக்கூடாது. ஸோ இந்த கல்வெட்டில் இருக்கிற அந்த மாவீரன் ஆதித்த கரிகாலன், அவரோட கல்வெட்டு இந்த கோவிலில் இருக்குது. ஆதித்த கரிகாலருடைய இந்த கல்வெட்டில் வந்து ஒரு தகவல் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இங்கே விளக்கு ஒன்றினுக்கு நிசதம் உலக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு விளக்கரிக்கிற தானம் தான். இங்கே வைத்த சாவா மூவா பேராடு. ஸோ சாவா மூவா பேராடு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆதித்த கரிகாலருடைய காலத்தில் ஒருத்தர் வந்து இந்த கோயிலுக்கு தானம் கொடுத்துருக்காரு. என்ன தானம் கொடுத்துருக்காருன்னா, ஆடுகளை வந்து கொடுத்துருந்துருக்காரு, அதாவது விளக்கரிக்கிறதுக்காக. சாவா மூவா பேராடுனா என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன்.
சாவா மூவா பேராடு. சாவானா சாகாத, மூவானா மூப்படையாத, பேராடுனா பெருகு மாடுகள். அது எப்படி ஒரு ஆடு செத்தும் போகாமல் வயதும் ஆகாமல் பெருகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி 1200 1300 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு விவசாயி இருக்கார். அவரோட வாழ்க்கை மேம்படணும். இன்னொருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்து ஏதாவது வந்து இறைவனுக்கு ஒரு நிபந்தம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசை. ராஜாவுக்கு வந்து கோவிலில் 24 மணி நேரமும் விளக்கெரியணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்திருக்கும். ஸோ இந்த மூணை கனெக்ட் பண்ணுற விஷயம் தான் இந்த சாவா மூவா பேராடு. இந்த ஆடு கொடுக்குற திட்டம் வந்து இன்றைக்கி வரல, 1000 வருடங்களுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. இப்போ அந்த விவசாயிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 ஆடுகள்லேருந்து 96 ஆடுகளை வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவர் என்ன பண்ணணும்னா தினமும் கோவிலுக்கு வந்து விளக்கரிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆளாக்கு நெய் வந்து கொடுக்கணும். இதுக்கான காசை வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து அந்த ஆடுக்கான காசை வந்து அரசாங்கத்திட்ட கொடுப்பாங்க. ஸோ இது வந்து டெய்லி ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கும். 5 வருஷம் கழிச்சு கொடுத்த ஆடுகள் எல்லாத்தையுமே திருப்பி வாங்கிடுவாங்க. என்ன அளவில் என்ன வயதில் கொடுத்தாங்களோ அதே ஆடுகளை வந்து திருப்பி வாங்குவாங்க. அப்போ 5 வருஷத்தில் அந்த ஆடுகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பெருகிரும். ஸோ இதுதான் சாகாத மூப்படையாத பெருகும் ஆடுகள், சாவா மூவா பேராடு அப்படின்றது. ஸோ அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய திட்டம், அது வந்து வாழ்வியல் திட்டமாக வந்து இருந்திருக்கு ஒரு மிகப்பெரிய இதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்வெட்டு தான் இது. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கல்வெட்டு ஒன்று இருக்குது. இதில் வந்து திருக்கற்றளி பிச்சர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த பேரை நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஆடுதுறை கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கற்றளி பிச்சர்னு சொல்லி ஒருத்தருடைய சின்ன சிலை வச்சு அவர் கோயிலுக்கு தானம் கொடுத்த வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஒருவேளை இவர் வந்து இந்த உண்ணாளிகைன்னு குறிப்பிட்டிருக்கனால ஏதோ ஒரு அமுதுக்காக இவர் வந்து தானம் கொடுத்து வந்திருப்பார் போல. ஸோ அதை தான் வந்து இந்த கல்வெட்டில் குறிப்பிட்றாங்க. இங்கே ஒரு கணபதி இருக்கார். ஆனால் இது வந்து எந்த காலத்தில் வச்சாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை உயரம் கீழே இறங்கியிருக்கணும், இது கொஞ்சம் உயரம் மேலே இருந்திருக்கணும். கீழேயும் ஒரு கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, பரிசு விற்று விலை ஆவணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ விலை ஆவணம்னா அந்த ஒரு ஆவணம் நம்ம இப்போ வைக்கிற டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதை தான் வந்து குறிப்பிட்றாங்க விலை ஆவணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குரங்காடுதுறை மகாதேவருக்கு இப்பஞ்சவன் மாதேவி சதுர்வேதி மங்களத்து அப்படின்றாங்க. அந்த ஊரில் ஒருத்தர் வந்து இந்த கோயிலுக்கு தானம் கொடுத்துருக்காரு போல். இங்கே பாருங்கள், எரி மிளகுன்னெலாம் குறிப்பிட்டிருக்காங்க. எரி மிளகு அப்படின்னு சொல்லிட்டு தூண் மறைச்சிருக்கும்னு நினைக்கிறவங்களா, இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, எரி மிளகு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு தானம் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த கல்வெட்டுலாம் நிறைய அழிஞ்சிருச்சுங்க. வெயில் வேறு இருக்கனால தெளிவாகவும் தெரிய மாட்டேது. ஒரு சில கல்வெட்டுகளை இருட்டில் வந்து லைட் அடித்து பார்த்தா நல்லா தெரியும், ஒரு சில கல்வெட்டு பகல் நல்லா தெரியும். இது ரெண்டும் கட்டானா இருக்குது நமக்கு. இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. இது ஏதோ ஒரு மெய்கீர்த்தின்னு நினைக்கிறேன், முழுசாக இருந்திருக்கும். இல்லைன்னா இந்த கல்வெட்டு வேறு எங்கேயோ இருந்து இந்த கல்லை வந்து தூக்கிட்டு வந்து வச்சுருந்துருக்கணும். ஸோ நிறைய கல்வெட்டுகள் இந்த இடத்துல இருக்குங்க. இதுலேயும் வடகுரங்காடுதுறைன்னு போட்டிருக்காங்க. என்ன மன்னர் அப்படின்றது நமக்கு தெரியல. வாங்க, தட்சிணாமூர்த்தி இருக்கார். கோவிலுடைய இங்கே பாருங்க, உண்மையில் பார்த்தோன்னே அசர்ற மாதிரி இருக்குங்க இந்த சிற்பம். இறைவனுக்கு ஒருத்தர் வந்து அதாவது பூஜை பண்ணிட்டு இருக்காரு. மூஞ்சியெல்லாம் வச்சு அழைச்சி வச்சுருக்காங்க. வெண்சாமரத்துக்கு கீழே சிவன் இருக்கார். கிட்ட காட்டுங்களேன். வெண்சாமரத்துக்கு கீழே வந்து சிவன் இருக்கார். இங்கே ஒருத்தர் கையில் வந்து ஒரு அது என்ன ஏதோ சொல்லுவாங்களே கமண்டலமாக, அது மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு, இல்லை ஒரு கூடை வந்து பூ கூடை வச்சுக்கிட்டு இங்கே குத்து விளக்கறியதோ இறைவனுக்கு இது பண்ணுறாரு. ஒருவேளை ஏதோ ஒரு அடியார் வந்து இந்த கோவிலில் வந்து பூஜை பண்ணியிருப்பார் போல். அது அவ்வளோ அழகாக வந்து காட்டியிருந்துருக்காங்க. ஸோ அங்கே அந்த பேனலில் மட்டும்தான் இருக்குது, மற்றது எல்லாமே இதாகிடுச்சு. ஸோ பொதுவாக லிங்கோத்பவர் தான் பின்னாடி வந்து வச்சுருப்பாங்க ஒரு சில கோவிலில். இங்கே வந்து அர்த்தநாரி. இந்த பாடல் பெற்ற ஸ்தலங்களை நான் நிறைய கவனிச்சுட்டு அர்த்தநாரி தான் பின்னாடி வந்து இருக்கார். லிங்கோத்பவர் கான்செப்ட் அதுக்கப்புறம் வந்துச்சா அப்படின்றது தெரியல நமக்கு. இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு அசந்து போனது என்னன்னா, யாழி வரி இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், மேலே கஜவரி வந்து வச்சுருக்காங்க. யானை ரெண்டுமே வந்து போர்க்களத்தில் சண்டை போடுற மாதிரி கஜவரி வச்சுருக்காங்க. பிரம்மா. மற்றபடி இங்கே கல்வெட்டுகள் வந்து நிறைய இருக்குங்க. ஆனால் படிக்க முடியாத நிலைமையில் இருக்குது எல்லா கல்வெட்டும். என்ன செய்தி சொல்ல வருதுன்னே தெரியல. ஸோ இறைவனோட பேர் குரங்காடுதுறை மகாதேவர் அப்படின்றது நமக்கு தெள்ள தெளிவாக கல்வெட்டுகளில் தெரியுது. இது யாரோடது? உங்களுக்கு ஏதாவது தெரியுதா கல்வெட்டு? எனக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் இந்த கோவில் வந்து ஒரு அருமையான கோவில். எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. இங்கே துர்க்கை நவகண்ட சிற்பத்தோட இங்கே இருக்காங்க. அதில் ஒன்றும் உடஞ்சே போச்சு போல்.
இன்னொரு கல்வெட்டு வந்து இங்கே இருக்குங்க. ஸ்வஸ்தி ஸ்ரீ 3 அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து சிமெண்ட் வச்சனால தெரில. திரிபுவன சக்கரவர்த்தின்னு தான் இருந்திருக்கணும். ஸோ இது எந்த மன்னர் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா ஒன்று பட்ட பேர் இல்லை பேர். இங்கே பேர் வந்து என் கண்ணுக்கு தெரியல. பட் ஆனால் இங்கே பட்ட பேர் இருக்குது பாருங்க. பாண்டியன் முடித்தலையும் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ பாண்டியன் முடித்தலையும் இங்கே கொண்டருளிய அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ அப்படின்னா இது வந்து 3ஆம் குலோத்துங்க சோழருடைய கல்வெட்டு. பாண்டி நாட்டு மீது படையெடுத்து அங்கே இருக்கிற அரண்மனை எல்லாத்தையுமே உடச்சி பஞ்சாயத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டது இவர் தான். இவரை பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லி தான் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் வந்து தஞ்சையும் முரந்தையும் செந்தழல் கொளுத்தின்னு சொல்லி முடிச்சு விட்டு போயிட்டாப்புல வந்து. இதில் என்ன தானம் கொடுத்துருக்காங்கன்னா விழுப்புலியூர் என்னவன் சோழ வளநாட்டு கல்வெட்டு எல்லாமே நிறைய செதஞ்சிருச்சுங்க. என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்றதே நமக்கு தெரிய மாட்டேது. இத்தேவர்க்கு நாளில் நிபந்தம் அப்படின்னு சொல்லி அதாவது ஏதோ ஒரு நிபந்தம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது விளக்கா நிலமா இல்லை அமுதுக்கான ஒரு இதா அப்படின்றது தெரியல. முந்திரிகைன்னு இருக்குது. அப்போ கண்டிப்பாக அது வந்து நிலம் கொடுத்த ஒரு கல்வெட்டு தான். இது வந்து ஒரு நிலதானம் பற்றின கல்வெட்டு. நினைக்காதீங்க என்ன எதுக்கு எடுத்தாலும் தெரியலனா உண்மையிலே இங்கே தெரியல. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய காணொலி போட்டிருக்கோம். எப்படியாவது கல்வெட்டை படித்து சொல்லிடுவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி படிக்க முடியாமல் கொச 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 கொசன்னு உதிர்ந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. தொட்டாலே பயமாக இருக்குது. அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ காணி முந்திரிகைனால அப்போ இது வந்து தானம் கொடுத்தது தான். 4 மால் எல்லையும் இருக்குது அதில் கிழக்கெல்லை அப்படின்னு சொல்லிட்டு. வேற எங்கே இங்கே கல்வெட்டுகள் இருக்குது? வேறு கல்வெட்டுக்கள் இல்லைங்க இங்கே. இந்த இங்கெல்லாம் கல்வெட்டுகள் இருந்த தடம் மட்டும் தெரியுது. தெரியுதா உங்களுக்கு? இங்கே எழுத்து கல்வெட்டு இருந்து அழிஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே கல்வெட்டுக்கள் இருக்குது. இது ஏதோ ஒரு மெய்கீர்த்தி மாதிரி மேவி வீற்று இருந்தருளிய அப்படின்னு சொல்லி வருது. ஏதோ மன்னர் பேர் இங்கே வந்திருக்கணும். போன முழுதையாடைகளோட வீற்று இருந்தருளிய கரெக்டாக மன்னர் பேர் மட்டும் உடஞ்சி போய் கிடக்கு. இங்கே ஆவதுன்னு வருது, ஆண்டு வருது, மன்னர் பேரை காணும். இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நிறைய கோயில்களில் மன்னர் பேர் மட்டும் தேடி தேடி அழிக்கப்பட்டிருக்கும். திருமுக்தீஸ்வரமுடையார் வேற ஒரு கோயிலுக்கு கொடுத்த தானத்தை வந்து இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. இங்கே எதுவும் இருக்கா மன்னர் பேர்? துங்க சோழ தேவருக்குன்னு இருக்குது. ஸோ இது வந்து குலோத்துங்க சோழருடைய கல்வெட்டு. அந்த 2-3 கல் வந்து இங்கே வந்திருக்கணும். இந்த கல்வெட்டுக்கு அங்கே வச்சுட்டாங்க, அந்த கல்வெட்டுக்கு இங்கே வச்சுட்டாங்க. இது மெய்கீர்த்தியோடு வந்திருக்கு போல இந்த கல்வெட்டு. போட்டு இந்த கோவிலுக்கு தொண்டைமானார் இந்நாட்டு இக்கோவில் திருப்பணி செய்ய அப்படின்னு இருக்காங்க. ஸோ திருப்பணி செய்கிறதுக்கான தானம் இது. இங்கெல்லாம் கல்வெட்டு இருந்திருக்கு. கல்வெட்டு இன்னைக்கு இந்த கோவிலில் மிக சிறப்பாக கல்லுலேயே ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. வாங்க. இதுக்குள்ளதான் அவர் இருக்கார். தெரியுதுங்களா? நடராஜருடைய சிற்பம் கல்லுலேயே வந்து செதுக்கி வச்சிருக்காங்க உள்ள. இது நம்ம பாண்டி நாட்டில் நிறைய பார்க்கலாம். சோழ நாட்டில் வந்து ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்கு. அதுல இங்கேயும் இருக்கு. இது வந்து ஆதி சிதம்பரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களும் உமா பரமேஸ்வரரும் இருக்காங்க. உள்ள வாங்க.
எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு சின்ன சன்னதி வந்து இங்கே அமைச்சு இங்கே வந்து இறைவனை வந்து வச்சுருக்காங்க. கல்லில் செஞ்சுருக்காங்க. அதுவும் நடராஜரை. எனக்கு நடராஜர்னால் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய காணொலிகள்லையும் சொல்லியிருந்திருப்பேன். ஒரு கல் நடராஜர் இந்த இடத்துல இருக்கார். இந்த காணொலியில் இந்த கோயிலுடைய உண்மையான பெயரும் இங்கே இருக்கிற சிறப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தமிழால் உறவாகவும் தமிழ் வாழ உரமாகவும் சொல்லி காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி.